அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலைத்துறை வெளியிட்ட ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு. 2025 இருக்குல்ல, ரொம்ப முக்கியமான ஒரு வேலைவாய்ப்பு வந்திருக்கு. இதுக்கு எக்ஸாம்ஸ் கிடையாது, ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான். இந்து சமய அறநிலைத்துறை வெளியிட்ட முக்கியமான ஒரு அப்டேட். அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் மயிலாப்பூர் சென்னை 4 வேலைவாய்ப்பு அறிவிப்பு. சென்னை 4 மயிலாப்பூர் அருள்மிகு கபாலீஸ்வரர் கோயிலில் காலியாக உள்ள கீழ்காணும் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்கு 1/7/2025 அன்று 18 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 45 வயதிற்கு உட்பட்டவராகவும் தகுதியுடைய இந்து சமயத்தை சார்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அப்போ இந்த அறிக்கை வெளிவந்த நாளில் இருந்து வயசு 18 வயதை நிறைவு செஞ்சுருக்கணும். அதிகபட்சம் 45 வயசுக்குள்ளே இருக்கணும். இதான் இதுக்கான ஏஜ் லிமிட்டு. 18 வயது முதல் 45 வயது உள்ள இந்து சமயத்தை சார்ந்த யாரும் இந்த பணியில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். காலி பணியிட விவரம்: உதவி பொறியாளர் சிவில். அப்போ சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். காலி பணியிடம் எத்தனை அப்படின்னா 1 தான். சம்பள விகிதம் 37,200 1,16,200 வரை. கட்டிட பொறியியல் இளநிலை பட்டம் அல்லது பொறியாளருக்கான கல்வி நிறுவனத்தில் பிரிவு A மற்றும் Bயில் தேர்ச்சி பெற்றிருப்பதுடன் கட்டிட பொறியியலை ஒரு பாடமாக எடுத்து பயின்றிருக்க வேண்டும். அதாவது சிவில் சர்வீஸ் படிச்சிருக்கணும், சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். மொதல் பாயிண்ட்டு, அந்த சிவில் இன்ஜினியரிங்கை ஒரு சப்ஜெக்டாக எடுத்திருந்தாலும் படித்தா தான் சரி, அல்லது BE சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் சரி. இதான் ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷனு. காலி பணியிடம் பார்த்திங்கன்னா 1. அடுத்து இளநிலை உதவியாளர் எத்தனை காலி பணியிடம்னா 2. இதற்கான சம்பளம் எவ்வளோனா 18,500 முதல் 58,600 வரை. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இணையான கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும். அதாவது என்னென்னா, இளநிலை உதவியாளர்னால் இங்கிலீஷில் JA அப்படின்னு சொல்லுவாங்க, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு. 10க்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலி பணியிடம் மொத்தம் 2 இருக்குது. அடுத்து சீட்டு விற்பனையாளர். இதற்கு சம்பளம் 18,500 முதல் 58,600 வரை. அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு என்ன சம்பளமோ அதே சம்பளம் தான் சீட்டு விற்பனையாளருக்கு. 10ஆம் வகுப்பு தேர்ச்சியோட டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கணும். அதாவது அரசு தொழில்நுட்ப தட்டச்சர் தேர்வில் தட்டச்சு தேர்ச்சி பெற்றிருக்கணும். தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முதுநிலை, தமிழில் முதுநிலை, ஆங்கிலத்தின் இளநிலை அல்லது ஆங்கிலத்தின் முதுநிலை அல்லது தமிழில் இளநிலை. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். தமிழில் போத் ஹையர், சிம்பிளாக போத் ஹையர் இருந்தால் உங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து எடுப்பாங்க. அது என்ன சார் போத் ஹையர்னால், தமிழில் லோயர் ஹையரு, இங்கிலீஷ்லேயும் லோயர் ஹையரு. போத் ஹையர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும். காலி பணியிடங்கள் மொத்தம் 3. நல்லா கவனிச்சுக்கோங்க. சிவில் இன்ஜினியரிங் 1, ஜூனியர் அசிஸ்டண்ட் 2, சீட்டு விற்பனையாளருக்கு டைப் ரைட்டிங் கேட்குறாங்க, மஸ்ட்டு தான். போத் ஹையர் முடிச்சிருந்தீங்கன்னா 3 வேக்கண்டில் நீங்கள் கண்டிப்பாக இடம் பெறலாம். ப்ளஸ் ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து தமிழ் புலவர் 1. காலி பணியிடம் தமிழ் புலவருக்கு எத்தனை? 1. ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் அதற்கு இணையான ஒரு தமிழில் BA தமிழ் அல்லது MA தமிழ் அல்லது லிட்ரேச்சர் படிச்சிருந்தா ஓகே. தமிழில் புலவர் பட்டம் வாங்கினா ஓகே. திருமுறைகள் ஒப்புவித்தலில் திறன் பெற்றிருக்க வேண்டும். 12 திருமுறையை ஒப்புவிக்கும் திறன் நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். தமிழ் புலவர் 1. உதவி மின் பணியாளர் 2 பேர். அதாவது வேறு ஒன்றும் கிடையாதுப்பா, எலக்ட்ரீஷியன் 2 பேர் கேட்குறாங்க. நீங்கள் ITஐ முடிச்சிருந்தா போதும். மின் உரிமம் வழங்கும் வாரியத்திலிருந்து H சான்றிதழ் நீங்கள் பெற்றிருக்கணும். இது எல்லாத்துக்கும் தெரியும். எலக்ட்ரீஷியன் சார்ந்து H சான்றிதழ் நீங்கள் வச்சுருந்தா தான் அந்த வேலையை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ மின் பணியாளர் உதவிக்கான 2 பணியிடம். ITஐ முடிச்சிருந்தா போதும். அதில் நீங்கள் H லைசன்ஸ் வச்சுருக்கணும். அடுத்து பாரா அப்படின்றது தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அது 6 வேக்கண்டு. இது 15,900 50,040 வரை 400 வரைக்கும் சம்பளம். அதே மாதிரி உதவி மின் பணியாளருக்கு 16,600 52,400. இந்த போஸ்டிங்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. நீங்கள் அதிகமாக பேர் எதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னா இளநிலை உதவியாளர். ஏன் அப்படின்னா அது 10th லெவல் தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எய்ம் பண்ணணும்னா இளநிலை உதவியாளரும் சீட்டு விற்பனையாளருக்கும் 2க்கும் ஒரே மாதிரி கல்வி தகுதி தான். சீட்டு விற்பனையாளருக்கு அடிஷ்னலாக டைப் ரைட்டிங் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் 2க்குமே அப்ளை பண்ணலாம் டைப் ரைட்டிங் முடிச்சிருந்தா. ஓகேவா? ஐடிஐ முடிச்சிருந்தா உதவி மின் பணியாளருக்கு ட்ரை பண்ணுங்கள், பேராவுக்கு ட்ரை பண்ணுங்கள்.
அடுத்து குருக்கள் அர்ச்சகர், இது தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். இந்து சமய அறநிலையத்துறையால் நிர்வகிக்கப்படும் ஆகம பள்ளிகளில் படிச்சிருந்தாலே போதும். அதாவது வேத பாடசாலையில் படிச்சிருக்கணும். அதில் ஓராண்டு படிப்பை தான் படிச்சிருக்கணும், ரொம்ப முக்கியம். இது காலி பணியிடம் 1. அடுத்து காவலர் போஸ்டிங் 1, தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். 8th பாஸாக இருந்தாலே இதுக்கு வேலை கொடுப்பாங்க. உதவி பிரிசாகரர், இதுக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். கோயில்களில் வழக்கங்களுக்கு ஏற்ப நெய்வேத்தியம் பிரசாதம் தயாரிக்க தெரிஞ்சிருக்கணும், குக்கிங் சம்மந்தமானது. பரிசாரகர் அப்படின்னாலே உங்களுக்கு அந்த மடப்பள்ளின்னு சொல்லுவாங்க, அங்கே டியூட்டி இருக்கும். அது வந்து 2 வேக்கண்டு, குருக்கள் 1 வேக்கண்டு, காவலர் 1 வேக்கண்டு. ரொம்ப முக்கியம். விண்ணப்பங்கள் மற்றும் தகுதிகள் இதர விவரங்களை www.hrcetn.gov.in என்ற இணையதளத்தில் நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய தகுதி சான்றுகளுடன் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ 27/11/2025 முதல் 28/12, அதாவது அடுத்த மாதம் 28 டிசம்பர் 28 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அன்றைக்கி சாயந்தரம் 5:45 5:45 வரைக்கும் நீங்கள் கோயில் நிர்வாகத்தில் கொடுத்துடலாம். நீங்கள் அனுப்ப வேண்டிய முக்கியமான முகவரி இணை ஆணையாளர் அல்லது செயல் அலுவலர். இணை ஆணையாளர் அல்லது செயல் அலுவலர், அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில், மயிலாப்பூர், சென்னை 6,04,000. இந்த அட்ரஸ்க்கு தான் அனுப்பணும், ரொம்ப முக்கியம். இங்கே இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் கொரியர் அனுப்பலாம். ஃபார்ம் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுக்குறேன். அதுக்கான க்ரைட்டீரியா பார்த்துருவோம். நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், வயது வந்து 18 வயதுலேருந்து 45 வயதுக்குள்ளே இருக்கணும், இந்து சமயத்தை சார்ந்திருக்கணும், ஒவ்வொரு பணிக்கும் தனித்தனி விண்ணப்பம் கொடுக்கணும். இதான் சொன்னேன். இப்போ நீங்கள் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு, இடைநிலை உதவியாளருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு தனி ஃபார்மு, காவலருக்கு விண்ணப்பிக்கிறீங்கன்னா அதுக்கு தனி ஃபார்மு, சீட்டு விற்பனையாளருக்கு நீங்கள் ஃபில் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தனி ஒரு ஃபார்மு. எந்தெந்த போஸ்டிங்க்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுக்கெல்லாம் இண்டிவிஜுவலாக தனித்தனி ஃபார்ம் அமைச்சுக்கோங்க. விண்ணப்பத்துடன் கல்வி தகுதிக்குரிய சான்றிதழ் மற்றும் கூடுதல் கல்வி தகுதிக்கான சான்றிதழ், ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை போன்ற பிற ஆவணங்கள் அரசிதழ் பதிவு பெற்ற அறுவடமிருந்து சான்றொப்பம் பெற்று அனுப்ப வேண்டும். இதான் ரொம்ப முக்கியம். அட்டஸ்டடு வாங்கணும். நீங்கள் கொடுக்குற எல்லா சர்டிஃபிகேட்லேயும் ஜெராக்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் எல்லாத்துலேயும் அட்டஸ்டடு வாங்கணும், ரொம்ப முக்கியம். விண்ணப்பதாரர் வயது சான்று ஆவணம் அல்லது கல்வி நிலையத்தால் வழங்கப்பட்ட மாற்றுச் சான்றிதழ் நகல் இழைக்கப்பட வேண்டும். உங்கள் ஏஜை ரெஃபர் பண்ணுறதுக்காக அவங்க டிசி இணைக்க சொல்கிறாங்க. விண்ணப்ப படிவத்தில் விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாமலும் கேட்கப்பட்ட சான்று நகலுக்கு இழைக்கப்படாவிட்டாலும் பெறப்பட விண்ணப்பம் ஆரம்ப நிலையே நிராகரிக்கப்படும். அவங்க நீங்கள் கொடுத்த டீட்டெயிலுக்கான கரெக்டான எவிடன்ஸ் சான்றிதழ் இல்லை அப்படின்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ந்தெடுக்கப்படும் பணியாளர் திருக்கோயிலின் உப கோயில்களிலும் உப நிறுவனங்களிலும் பணியிட மாறுதல் செய்யப்படுவர். பணிக்கு தேர்வாகும் விண்ணப்பதாரர் பணியில் சேர வரும் நேரத்தில் விண்ணப்பதாரர் வசிக்கும் எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் விண்ணப்பதாரர் மீது குற்றவியல் நடவடிக்கை ஏதும் இல்லை என்ற சான்றிதழ் உடற்தொகுதிக்கான சான்றிதழுடன் அசலுடன் சமர்ப்பிக்க வேண்டும். இது நீங்கள் போஸ்டிங் வாங்கினோடனே உங்களை ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கேட்பாங்க, ப்ளஸ் ஒரு ஹெல்த் சர்டிஃபிகேட் கேட்பாங்க நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா. அடுத்த நேர்முகத் தேர்வு கலந்து கொள்வதற்கு எவ்வித பயணப்படும் வழங்கப்பட மாட்டாது. விண்ணப்பத்தில் குறிப்பிடும் கல்வி தகுதி மற்றும் பிற தகுதிக்குரிய ஆவணங்கள், அசல் சான்றிதழ்கள் நேர்முகத் தேர்வின் போது கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும். இன்டர்வியூக்கு நீங்கள் வரும்போது என்ன செய்யணும்? அசல் சான்றிதழை கொண்டு வரணும். 2 செட்டு ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க, அதில் அட்டஸ்டடு வாங்கிக்கோங்க. விண்ணப்பதாரர்கள் தெரிவிக்கும் விவரங்கள் அனைத்தும் சரியான என உறுதியளிக்க வேண்டும். தவறான தகவல் அல்லது போலியான ஆவணங்கள் ஏதேனும் அளித்து பணி நியமன ஆணை பெறப்படும் பட்சத்தில் எவ்வித முன்னறிவிப்புமின்றி பணி நீக்கம் செய்யப்படவும் சட்ட ரீதியான குற்றவியல் நடவடிக்கையும் உட்படுத்தப்படுவர். நியமிக்கப்பட்ட கால வரம்புக்குள் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். மேலும் தகுதியான விண்ணப்பதாரர்கள் மட்டுமே பரிசீலனைக்கு பின்னர் நேர்முகத் தேர்வுக்கு அழைக்கப்படுவர். தகுதியில்லாத விண்ணப்பங்கள் திருக்கோயிலிருந்து எவ்வித தகவலும் அனுப்பப்பட மாட்டாது. அவங்க மேலே சொன்ன க்ரைட்டீரியாவுக்கு நீங்கள் உங்களுக்கு கரெக்டான கல்வி தகுதி இருந்துச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இன்டர்வியூக்கு கார்டு அனுப்ப மாட்டாங்க அப்படின்றாங்க. அரசு பணி மற்றும் பொது நிறுவனங்கள் இதர கோவில்களில் பணிபுரிந்து தண்டனை காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள். நீங்கள் ஆல்ரெடி சர்வீஸ்லேருந்து இப்போ சர்வீஸில் இல்லாமல் இருந்தீங்கன்னா, சஸ்பென்ஷனில் இருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி ஆகாது அப்படின்றாங்க. உரிய முறையில் பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் மற்றும் சான்றிதழ் நகல்கள் இணைக்கப்படாத விண்ணப்பம் காரணம் தெரிவிக்கப்படாமல் நிராகரிக்கப்படும். நான் தெளிவாகவே ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் நீங்கள் கையில் இருக்கோ அதுக்கேற்றாப்புல அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபுல் பண்ணி கரெக்டாக அட்டஸ்டடு வாங்கி தெளிவாக அனுப்புங்க. ஒவ்வொரு போஸ்டிங்ஸும் தனித்தனியாக அப்ளிகேஷன் அனுப்புங்க. அனுப்ப வேண்டிய முகவரி செயல் அலுவலர் அல்லது இணை இயக்குனர்,
அருள்மிகு கபாலீஸ்வரர் கோயில், சென்னை 6,04,000. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் கொரியரில் அனுப்பலாம், தபால் அனுப்பலாம், ஸ்பீடு போஸ்ட்டில் அனுப்பலாம், இல்லை நேரில் கூட அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய கடைசி தேதி டிசம்பர் 28 மாலை 5:45 5:45 மணிக்குள்ளே நீங்கள் கொடுத்துடணும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். கேட்பாங்கப்பா டீட்டெயில்டாக எல்லாமே. உங்களுக்கு டவுட் வரலாம், அந்த டவுட்டுக்காக அந்த நிபந்தனை வச்சேன். அதை திருப்பி வரேன். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் உரிய சான்றுகளுடன் அஞ்சல் உரையிட்ட பணியிடை வரிசை எண், அதாவது அந்த பணியிடை வரிசை எண் இருக்குல்ல, அவங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அந்த 1 உதவி பொறியாளர், 2 இடைநிலை உதவியாளர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த வரிசை நம்பர் அதை கேட்குறாங்க. நீங்கள் அந்த வரிசை எண்ணை எழுதி அந்த எந்த போஸ்டிங்க்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டோ அந்த போஸ்டிங்கை வந்து A4 கவர் ஒன்று வாங்கி அந்த கவர் மேலே எழுதிடணும். இப்போ நான் வந்து உதவி பொறியாளர் சிவிலுக்கு எழுதுகிறேன் அப்படின்னா மேலே அந்த போஸ்டிங் எழுதணும். எந்த கவருக்கு மேலேனா அந்த A4 கவர் ஒன்று வாங்குறீங்களா, உங்கள் அப்ளிகேஷனை ஃபுல் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை வைக்கிறதுக்கு ஒரு கவர் வாங்கணும், A4 கவரு. அதற்கு மேலே எழுதணும். நீங்கள் எந்த போஸ்டிங்ஸுக்கு போகிறீங்களோ அந்த போஸ்டிங் எழுதணும், அனுப்புகிற எழுதணும், பெறுநர் எழுதணும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய சான்றுகளுடன் அஞ்சல் உரையிடப்பட்ட பணியிடை வரிசை எண் மற்றும் எந்த படியினத்திற்கான விண்ணப்பமோ அதை தெளிவாக குறிப்பிட்டு இணை ஆணையாளர் அல்லது செயல் அலுவலர் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில், மயிலாப்பூர், சென்னை 6,04,000 என்ற முகவரிக்கு நேரிலோ அஞ்சல் மூலமாக அனுப்ப வேண்டும். மேலும் 75 ரூபாய் மதிப்புள்ள அஞ்சல் விலையை ஒட்டிய சுய விலாசமிட்ட அப்படின்னா என்னென்னா, நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை அந்த A4 கவருக்குள்ளே வைக்கிறீங்கன்னா அதோடு சேர்த்து ஒரு சின்ன ஆஃபீஸ் கவர் வச்சு அதில் 75 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் போட்டிருங்க. 75 ரூபாய்க்கு என்ன செய்யணும், ஸ்டாம்ப் போட்டணும்ப்பா, ரொம்ப முக்கியம். ஒப்புகை அட்டையுடன் அஞ்சல் உரையுடனும் இணைத்து அனுப்ப வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள் 28/12/2025 பிற்பகல் 5:45 மணிக்கு. உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன்ப்பா, இன்னொரு தடவை பயப்படாதீங்க. மொதல் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மை கொடுத்துட்றேன். இதான் அந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மு, ரொம்ப ஈஸியாக இருக்கும். விண்ணப்ப படிவம், விண்ணப்பிக்கும் திருக்கோயில், இணை ஆணையாளர் செயல் அலுவலர் அருள்மிகு கபாலீஸ்வரர் கோயில், மயிலாப்பூர், சென்னை 6,04,000. சமயத்தில் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, பெயர், தந்தையோட பெயர், விண்ணப்பிக்கும் பதவி. நான் வந்துட்டேன். வரிசை எண் 1 கொடுத்தாங்கன்னா இந்த விண்ணப்பிக்கும் பதவின்னு தான் கொஞ்சம் நம்ம பார்க்கணும். அது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இருக்குது பாருங்கள், இந்த இருக்கா, பதவி எண் 1 உதவி பொறியாளர் சிவில், வரிசை எண் 2 இளைநிலை உதவியாளர், வரிசை எண் 3 சீட்டு விற்பனையாளர், வரிசை எண் 4 தமிழ் புலவர், வரிசை எண் 5 உதவி மின் பணியாளர், வரிசை எண் 6 பாரா, அடுத்து வரிசை எண் 7 குருக்கள், வரிசை எண் 8 காவலர், 9 உதவி. இது எல்லாமே வரிசை எண் குறிப்பிட்டு தான் நீங்கள் என்ன செய்யணும், அந்த ஃபார்மில் தெளிவாக கொடுக்கணும். இதை தான் நான் A4 கவருக்கு மேலே எழுத சொன்னேன். விண்ணப்பிக்கும் பதவி இங்கே என்ன கொடுக்குறீங்களோ இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அதை A4 கவருக்கு மேலேயும் அதே தான் எழுதணும். தற்போதைய முகவரி, நீங்கள் இப்போ எங்கே வசிக்கிறீங்களோ அதோட முகவரி, நிலையான முகவரி கொடுக்கணும். தொடர்பு எண் 2 நம்பர் கொடுத்துருங்க. தேசியம் இந்தியன் தான், சமயம் இந்து, உங்களுடைய தேதி மற்றும் வயது, அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த அன்னையிலேருந்து உங்களுக்கு வயது எவ்வளோ, புரியுதுங்களா? அதாவது உங்களுக்கு வந்து இப்போ எப்படி சொல்கிறதுனா, அந்த நோட்டிஃபிகேஷன் இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், 11/7/2025 அன்றைக்கி உங்களுக்கு வயசு எவ்வளோ அதை மென்ஷன் பண்ணி போடுங்க. உங்களுக்கு தெரிலனா கூகுளில் கூட ஏஜ் கால்குலேட்டர்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துடும். அதில் நீங்கள் உங்கள் டேட்டா பர்த்தை போட்டிங்கன்னா அதே கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். கல்வி தகுதி நீங்கள் ஃபுல் பண்ணிக்கோங்க. விண்ணப்பிக்கும் பதவிக்கான சிறப்பு தகுதியில் 3 இருந்தால் போட்டுக்கோங்க. நன்னடத்தை சான்று அளித்தவரின் பெயர், தகுதி, முகவரி, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வந்து அந்த நன்னடத்தை சான்று கொடுப்பாங்கள்ல, அவங்களுடைய பெயர், அவங்க என்ன பதவியில் இருக்காங்க, அதுக்கான முகவரி, பணி தொடர்பான குறிப்பான தகவல் எதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுங்க, இல்லைன்னா ஃபுல் பண்ணாமல் விட்டுருங்க. மேல் குறித்த தவறுகள் அனைத்தும் உண்மை என உறுதியளிக்கிறேன். விண்ணப்பதாரர் கையொப்பம். இணைப்பு என்னென்னா எனக்குன்னு தெளிவாக சொல்லிடுறேன். டிசி சர்டிஃபிகேட் எதுக்குன்னா டேட் ஆஃப் பர்த்துக்காக. கல்வி தகுதி 10th 12th டிகிரி என்ன வேணாலும் இருக்கலாம். கூடுதல் கல்வி தகுதி இருக்கலாம். ஆதார எண், வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப ரேஷன் கார்டு ஜெராக்ஸு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 75 ரூபா ஸ்டாம்ப் போட்டிய ஒரு ஆஃபீஸ் கவரு. அப்போ நீங்கள் இந்த ஃபார்மை இந்த ஃப்ரண்ட் பேஜ் இருக்கு பாருங்க, இந்த இதை அப்படியே ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஃபார்மை ஃபுல் பண்ணிவிட்டு பச்சை மை கையெழுத்து இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகிட்ட எல்லாத்துலேயும் அட்டஸ்டட் வாங்கிட்டு அவர்கிட்டயே கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு இந்த ஃபார்மை ஒரு A4 கவருக்குள்ளே வச்சு
அந்த கவருக்கு மேலே நீங்கள் எந்த பணிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அதை எழுதிட்டு, அதே மாதிரி ஒரு ஆஃபீஸ் கவர் வாங்கி அதில் 75 ரூபா மதிப்புள்ள அஞ்சல் வில்லை ஒட்டி அதுக்குள்ளே வச்சு ஃப்ரம் டு போட்டு அனுப்பிச்சி விட்ருங்க. அது என்றைக்கு அனுப்பணும்னா 28ஆம் தேதிக்குள்ளே அனுப்பணும்ப்பா. ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க.